ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி வேகமாக கன்சீவ் ஆகலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே மாதத்தில் கன்சீவ் ஆகிறது சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும் கூட நம்ம அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம். வாரத்துக்கு 2லிருந்து 3 நாள் வரைக்கும் கல்யாணமான தம்பதிகள் சேர்ந்து இருக்கணும். குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் அடைஞ்சு 11வது நாளில் இருந்து டெய்லியுமே தொடர்ந்து சேர்ந்து இருக்கலாம். ஏன் இந்த டைமில் சேர்ந்து இருக்கணும்னா, அப்போ தான் கருமுட்டை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆரோக்கியமான விந்தணு கருமுட்டையில் சேரும்போது நீங்க சீக்கிரமா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மெத்தட நீங்க கன்சீவ் ஆகுற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறம் உடனே போய் வாஷ் பண்ணாம கேர்ள்ஸ் மட்டும் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணலாம். சொல்ற மாதிரி தான் நாங்க இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு கன்சீவ் ஆகுறது தள்ளி போய்கிட்டே இருக்கு. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பீரியட் டைம் எப்போன்னு தெரியணும். பீரியட் ஆகிற டேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். தைராய்டு, நீர்க்கட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமான வயதும் இதற்கான காரணம்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஏற்படுற உணவு முறை மாற்றத்தாலும் இந்த மாதிரியான தள்ளி போறதுக்கான பிரச்சனைகள் வரலாம். அதே போல மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், விந்தணு குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே தள்ளி போறது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு மாதவிடாய் காலம் சரியா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பா நீங்க டாக்டர்கிட்ட போய் அதற்கான ரீசனை கண்டுபிடிங்க. ஒன்று நீர்க்கட்டி இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், இன்னும் வேற ஏதாவது உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள். அதிகம் வெயிட்டாக இருக்கிறதும் இந்த கன்சீவ் ஆகிறது தள்ளி போகிறதுக்கான ஒரு ரீசன். அதே போல் ஜங்க் ஃபுட், ரசாயன குளிர்பானங்கள், இந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதே போல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணாமல் வாக்கிங், இந்த மாதிரியான நார்மலான எக்ஸசைஸை பண்ணுறது ரொம்ப நல்லது. சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு முக்கியமான வழிமுறைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் போலிக் ஆசிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, கம்பு, கோதுமை, முளைக்கட்டிய தானியங்கள், ஆட்டு இறைச்சி, மீன், முட்டை, இந்த மாதிரியான உணவுகளில் போலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. அதே போல் டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட போலிக் ஆசிட் மாத்திரையும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டு சத்து நிறைந்த காய்கள், பழங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் இல்லாமல் வாக்கிங், யோகா, இந்த மாதிரியான நார்மல் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். உயரத்துக்கேற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து. அதே போல் உங்களோட பீரியட் கரெக்டாக மாதம் வருதா இல்லை இர்ரெகுலராக வருதா அப்படின்னு பார்த்து அதையும் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. புகைப்பழக்கம், மதுப்பழக்கம், இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப பெட்டர். இது 2 பேர்த்துக்குமே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான். நல்ல தூக்கம் அவசியம். அதே போல் மன அழுத்தம் இல்லாமல், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக இருங்க. கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன குழந்தை இல்லை, மாமியை ஒரு மாதிரி சொல்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இல்லாமல் குழந்தை நம்மளுக்கு பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. கிராமப்புறத்தெல்லாம் சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு அப்படின்னு. ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். நான் எனக்கு குழந்தை இல்லாதப்போ நான் இதை தான் ட்ரை பண்ணேன். சந்தான கிருஷ்ணர் விரதம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய வரும். அதோட மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கும், கீழே தமிழ்லையும் இருக்கும். அதோட அர்த்தம் உங்களால் சமஸ்கிருதத்தில் மிஸ்டேக் இல்லாமல் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி தமிழ்லையே நீங்கள் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து 48 நாள் நான் ட்ரை பண்ணி இப்போது எனக்கு 3 குழந்தைங்க. குழந்தை இல்லாததுக்கு நிறைய விரதங்கள் இருக்குது. சஷ்டி விரதம், சந்தான கிருஷ்ணர் விரதம், இந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விரதத்தை கரெக்டாக 48 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.